ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்லேயே சட்டுன்னு செய்யக்கூடிய ரோட் சைட் மசாலா சுண்டல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவுமே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளை பட்டாணி அது ஓவர் நைட் ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பட்டாணியை தண்ணிலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் போல் வைக்கணும். நம்ம போட்ட பட்டாணி தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவியில் சால்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்றதால இப்போதைக்கு சுண்டலுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா விசில் வச்சு இந்தளவுக்கு குழைய எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகா. நம்ம காரத்துக்கு மசாலாலாம் போடுவோம். ஸோ அதனால் பச்சை மிளகா 2 போதுமானது. ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃபைனாக தண்ணி ஊற்றாமல் ஃபைனாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் யூஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு அப்படியே ராவாக போட்டு நல்லா ஒன்றுபட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி இதில் பச்சை வாசனை, இந்த வெங்காயம் தக்காளியில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஸ்லோவில் வச்சு வதக்கிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்லோவில் வச்சு வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முதல்லையே நம்ம தண்ணி ஆட் பண்ணோம்னா அது பச்சை வாசனை போகாது. ஸோ அதனால் தண்ணி ட்ரை ஆனவுடனே கடைசியாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொதி விடணும். கொதி விட்டு ஓரளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்தவுடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த இந்த பட்டாணி போட்டு நல்லா ஒன்றுபட அந்த மசாலாலாம் ஒன்றுபட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு முடிஞ்சால் இந்த ஸ்டேஜில் பட்டாணி கொஞ்சம் கை வச்சு மசிச்சு கூட விடுங்க. கரண்டியில் அப்படியே நசுக்கி விடுங்க. நசுக்கி விட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா சுண்டல், ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சுண்டல் போட்டு அது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், அது கூடவே கேரட்டு, துருவின கேரட்டு போட்டு மேலாப்பில் கொத்தமல்லி தழை தூவி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி. ரோட் சைட் மசாலா சுண்டல் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.